9th ஓல்டு புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனாக எழுத்துக்களின் பிறப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அதே லெசன் தான், அதாவது 8th நியூவில் இருக்கிற அதே லெசன் தான். ஸோ பழைய புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வியூ பார்த்துடலாம். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை ஒளி அணுக்கள். ஸோ எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து ஒளி அணுக்கள், நம்மளோட சவுண்டு தான். மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து. உயிருள்ள உடம்பிலே எழுகின்ற காற்று மார்பு, கழுத்து, தலை, மூக்கு ஆகியவற்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய், அன்னம் ஆகிய இவ்வுறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒளிகளாக பிறக்கின்றன. இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரு வகையாக பிரிக்கலாம். எழுத்துக்கள் தோன்றுகின்ற மார்பு முதலானவற்றை இடப்பிறப்பு எனவும், உதடு முதலான உறுப்புகளின் தொழில் வேறுபாட்டினை ஒழிப்பதனை முயற்சி பிறப்பு எனவும் கூறுவர். அதாவது இடத்த வந்து இடம்னு சொல்கிறோம். மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இந்த 4 இடம் இல்லையா? ஸோ அது இடப்பிறப்பு. உதடு, நாக்கு, பல், மேல்வாய் நம்மளுடைய முயற்சினால தான் நம்ம அதுலேருந்து இது பண்ண முடியுது. ஸோ அது வந்து முயற்சி பிறப்புன்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 முதலெழுத்துக்கள் எனப்படும். அதாவது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 இதை தான் நம்ம முதலெழுத்துன்னு சொல்கிறோம். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் போது வேறுபட்ட 3 ஒலிகளை நாம் கேட்கலாம். வல்லின ஒலி, மெல்லின ஒலி, இடையின ஒலி. ஸோ வல்லின ஒலி மார்பு, மெல்லின ஒலி மூக்கு, இடையின ஒலி கழுத்து. அவ்வொலிகள் வேறுபடுவதற்கு காரணம் அவை பிறக்கக்கூடிய இடங்கள் வேறுபடுகின்றன. எழுத்துக்களுடைய பிறப்பு ஒலி உறுப்புகள், அதாவது இடப்பிறப்பு என்னெல்லாம் சொல்கிறோன்னா காற்றறைகள் இடம், மார்பு, கழுத்து, தலை, மூக்கு அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு வேறுபாடை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் முயற்சி பிறப்பு ஒலிப்பு முனைகள், இதழ்ன்றது நம்மளோட உதடு, நாக்கு, பல், அன்னம்ங்கிறது மேல்வாயை குறிக்குது. ஒலிப்பு பயிற்சி. இப்போ பாருங்கள், இந்த சிறப்பு அகரம் இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே நாக்கை வந்து ரொம்ப மடித்து சொல்கிறோம். அடுத்த பெரிய லேவும் 3 சுழி நேவும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது ந. அப்புறம் பெரிய ர சொல்கிறோம் ர. அதுக்கப்புறம் தான் சின்ன ர. அப்புறம் சின்ன ல குண்டுலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ல ந 2 சுழி ந. அது எல்லாமே ஒரே சைட்லேருந்து வருது. அப்புறம் இயல்பான நாக்கு. ஸோ சின்ன குண்டுல ந இந்த 3. அப்புறம் ர ரம்பம் அந்த ர. அப்புறம் ர பறவை அந்த ர. அதுக்கப்புறம் ல ந பள்ளி நன்றி வராது, வேண்டும் அந்த இது உள்ள இருந்து. அப்புறம் சிறப்பிழக்கரம் தமிழ் உள்ளேருந்து சொல்கிறோம் இல்லையா அது. எழுத்துக்களின் பிறப்பை நன்னூலார் கூறியதைப் போலவே மொழியியல் அறிஞர் ஒளி நூலினுள் அடக்குவர். ஒளி எழ காரணமான காற்று நிலைபெறும் இடங்களை காற்றறைகள் எனவும், ஒளி எழுவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை வந்து ஒலிப்பு முனைகள் எனவும் கூறுவர். ஒளி எழற்கு காரணமான காற்று நிலைபெறும் இடங்களை வந்து காற்றறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒளி எழுவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை வந்து ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்களின் இடப்பிறப்பு 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6 கழுத்திலிருந்து பிறக்கின்றன. 12 உயிரெழுத்து இருக்குது, இடையின எழுத்துக்கள் 6 இருக்குது. இது எல்லாமே வந்து கழுத்திலிருந்து பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் 6 மூக்கிலிருந்து பிறக்கின்றன. ஸோ மெல்லின எழுத்துக்கள் 6 வந்து மூக்கிலேருந்து பிறக்குது. 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6 கழுத்திலிருந்து பிறக்குதான். 12 உயிரெழுத்துக்களும் ப்ளஸ் இடையின எழுத்துக்கள் 6 எங்கேருந்து பிறக்குது? கழுத்திலிருந்து பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் 6 மூக்கிலிருந்து பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் 6 மூக்கிலிருந்து பிறக்கின்றன. வல்லின எழுத்துக்கள் 6 மார்பிலிருந்து பிறக்கின்றன. ஆவி இடைமை இடமிரு ஆகும், மேவும் மேன்மை மூக்கு உரம் பெறும் வன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவி அப்படின்னா உயிரெழுத்து, இடைமை அப்படின்னா இடையினம், மிடறுனா கழுத்து, மென்மைனா மெல்லினம், உரம்னா மார்பு. முதலெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு உயிர் 12 இவ்விரண்டும் உயிர்களும் வாயை திறந்து ஒலிப்பதனால் பிறக்கின்றன. அவற்றுள் முயற்சியில் அங்காப்புனா என்னது? வாயை திறத்தல். இது ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அங்காப்புனா என்னது? வாயை திறத்தல். ஐ ஆகிய 5 வாயை திறப்பதனோடு மேல்வாய் பல்லை விளிம்பு தொடுவதனால் தோன்றுகின்றன. ஸோ 5 வாயை திறப்பதோடு மேல்வாய் பல்லை விளிம்பு தொடுவதனால் தோன்றுகின்றன. ஐ அங்காப்போடு பல் முதல் விளிம்பு வர வருமே. ஓ ஔ ஆகிய 5 எழுத்தும் முதல்களை குவித்து ஒலிப்பதனால் தோன்றுகிறது. ஓ ஔ இதழ் குவிவே நன்னூல். இங்கு இவ்விரு மெய்களும் நாவினது முதற்பகுதி அன்னத்தினை தொடுவதனால் தோன்றுகின்றன. இங்கு இவ்விரு மெய்களும் நாவினது முதற்பகுதி அன்னத்தை தொடுவதனால் இங்கு இஞ்சு இவ்விரு மெய்களும் இடை நடு அன்னத்தினை தொடுவதனால் தொடுகிறது.
நா நடு ரெண்டுமே இடை இடைநா நடு அன்னம் இடை அன்னத்தை தொடுறதுனால இச்சி இஞ்சி. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதனால் ரெண்டுமே நுனி. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதனால் தோன்றுகின்றது. க ஞவும் ச ஞவும் ட நவும் முதலிடை நுனினா அன்னம் உரமுற வருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானா நாக்கு, அன்னம்னா மேல்வாய் பகுதி, கஞ சஞ டன என்னும் உயிர்மெய்மைகள் வந்து பின்வரும் நூற்பாக்களில் உள்ளவற்றை இவ்வாறு கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால் இவ்வெழுத்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இத்து இந்துனா மேல்வாய் பல்லோட அடியை நாக்கோட நுனி பொருந்துவதனால் இவ்வெழுத்துக்கள் தோன்றுகின்றன. இத்து இந்து. அன்பல் அடினா முடியுற த ந வரும். இப்பு இம்மு மேலுதடும் கீழுதடும் பொருந்த இவை தோன்றும். இப்பு இம்மு மேலுதடும் கீழுதடும் பொருந்துறனால இப்பு இம்மு. மீ கீழ் இதழுற பம் மப் பிறக்கும். இது நாக்கின் அடிப்பகுதியை மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதனால் தோன்றுகின்றது. நாக்கோட அடிப்பகுதியை மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதனால் தோன்றுகிறது. அப்படிங்கிறது நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் தோன்றுகின்றது. அடினா அடியானம் உரைய தோன்றும். இல் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கிறது. இல் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுறனால. அன்னம் நுனினா வருட வரும். இது மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதனால் பிறக்கிறது. அப்படிங்கிறது மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதனால் பிறக்கிறது. இது மேல்வாயை நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதனால் பிறக்கிறது. அன்பல் முதலும் அன்னமும் முறையின் நாவிளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகாரமாய் இரண்டும் பிறக்கும். மேல்வாய் பல்லின் பல்லை கீழுதடு பொருந்துவதனால் பிறக்கிறது. மேற்பல் இதழுற மேவிடும் வவ்வே. இற்று இன்னு இவை மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால் பிறக்கிறது. இற்று இன்னு மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால் பிறக்கிறது. நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால். இற்று இன்னு மேல்வாயை நாக்கோட நுனி போய் பொருந்துறனால. அன்னம் நுனினா நனியுரின் ரணவாகும். சார்பெழுத்துக்கள் இந்த பிறப்பு. ஆயுதமாகிய சார்பெழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்கிறது. அதன் முயற்சி பிறப்பு வாயை திறந்து ஒழித்தலே ஆகும். பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றுவதற்குரிய இடத்தையும் அவை பிறத்தற்குரிய முயற்சியையும் தமக்கு உரியனவாக கொண்டு ஒழிக்கின்றன. ஆயுதத்திற்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பெழுத்தெனவும் தம்முதல் அணைய நன்னூல். இதில் உதடு ஒட்டாது. இம்மு பூ பா அது எல்லாமே ஒட்டும். ஸோ உலக்கை 4 இது ரெண்டும் ஒட்டாது. முதலெழுத்துக்கள் எண்ணிக்கை 30. கழுத்து நின்று பிறப்பது இடையினம். வல்லின எழுத்துக்கள் இடப்பிறப்பு மார்பு. உதடுகள் இருந்தும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்து இப்பு இம்மு. ஸோ அவ்வளோதான். மருத்துவத்தை பொறியியலை தமிழில் கற்று மக்கள் நலம் காப்பாற்ற விரும்புகின்ற கருத்துடைய மாணவர்கள் தோன்ற வேண்டும். கடும் உழைப்பால் தமிழர் புகழ் ஓங்க வேண்டும். வருங்கால தமிழரெல்லாம் அறிவால் இந்த வையத்தை வியப்படைய செய்ய வேண்டும். இருண்டிருக்கும் நிலை மாற தமிழில் கற்போம். என்றென்றும் தலை நிமிர்ந்து வாழ்வோம். வெல்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.